டிஸ்டர்ப் ஆகுது வீடியோ எடுத்தா சைலண்டா இருந்தா நம்ம சொல்றது கேட்கும். சந்திரகண்டே அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதமம் சைலபுத்திரி சொன்ன சைலபுத்திரி அப்படின்னு சொன்ன திரியம் பிரம்மச்சாரணி. மகாலட்சுமி முன்னாள் பேர் பிரம்மச்சாரணி. நேதிக்கு சிவசக்தி நடனம் முடிந்தவுடன் ஒரு கதை சொன்னேன். சிவசக்தி நடனமானது ஏன் வந்தது, அந்த வந்த காரணம் எல்லாம் சொல்லியிருந்தோம். அப்ப அந்த அரக்கனாகப்பட்டவன் எப்படி அழியிறாங்கிற வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். அதோட பில்பி மூன்றாம் நாள் இந்த சந்திரகண்டே அப்படின்னு சொல்றாங்க. சந்திரகண்டே அப்படின்னா அர்த்தநாரியாக இருக்கக்கூடிய அம்பாள் அப்படின்னா சந்திரகண்டே சொல்லுவாங்க. சுவாமியோட பாதியாக எடுக்கப்பட்டவள் சென்றிருக்கும். சந்திரகண்டே சொல்லக்கூடிய அம்பாள் தான் பாத்தீங்கன்னா சிவனோட அர்த்தநாரியா இருக்கக்கூடிய அம்பாளாகப்பட்டவர் சந்திரகண்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சந்திரகண்டே அப்படின்னா கண்டம்னா கழுத்து, கண்டம்னா கழுத்து. இந்த கழுத்து பகுதியில பாம்பு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சுவாமி யார்? சிவபெருமான். அப்ப அம்பாள் கழுத்துல எங்கேயாவது பாம்பு இருந்தது பார்த்திருக்கீங்களா? உலகத்துல எந்த ஒரு கோவில் போனாலும் அம்பாள் கழுத்திலே பார்த்தீங்கன்னா பாம்பு இருக்கிறதா? இருக்கவே இருக்காது. அந்த அர்த்தநாரீஸ்வரன் சுவாமி அப்படின்னு இருக்கும் போது அந்த நாரி என்றால் பெண்ணு, அர்த்தம் என்றால் பாதி. அந்த அர்த்த நாரியாகப்பட்டவள் சந்திரகண்டேவாக உருவெடுக்கிறார். அம்பாளோட கழுத்துல பாம்பு ஆட்டோமேட்டிக்கா சொல்லி நிற்குது. சுவாமியோட வலது பக்கத்துல பாம்போட தலை இருக்கும். ஆனா இங்க அம்பாளோட தலைக்கு பக்கத்துல நிற்கிறாங்க. அர்த்தநாரினா ரெண்டு சுவாமி ஒன்னா சேர்ந்தது அர்த்தம் இருக்கிறது. ஆனா இந்த இடத்துல ட்விங்ஸா இருப்பாங்க. இரட்டை பிறவிகள் எப்படி ஒட்டுக்கா இந்த தோல் ஒட்டி இருக்கும், வயிற்று பகுதியில் இருக்கிற தோல் ஒட்டி இருக்குமோ சுவாமி அம்பாளும் ஒட்டிட்டு இருப்பாங்க. இந்த பகுதி பார்த்தீங்கன்னா சுவாமிக்கும் அம்பாளுக்கும் ஒரு ஒட்டுதல் இருக்கும். தலை, கை, கால் எல்லாமே இரண்டு இருக்கும். சுவாமிக்கு 2 கை, அம்பாளுக்கு 2 கை, சுவாமிக்கு 2 கால், அம்பாளுக்கு 2 கால், சுவாமிக்கு ஒரு தலை, அம்பாளுக்கு ஒரு தலை, இதெல்லாமே இருக்கும். அர்த்தநாரிங்கிறது ஒரு மீன் பார்த்தீங்கன்னா ஒரே உருவம், ஆனால் 2 சுவாமியா தெரிவாங்க. இப்ப இந்த இடத்துல சந்திரகண்டேவாக உருவெடுக்கும் போது அப்ப அந்த சிவன் இருக்கிற கழுத்துல இருக்கிற சர்ப்பமானது பாம்பானது அந்த பாம்பு தன்னாலேயே தவழ்ந்து அந்த இடத்துல போய் அம்பாளோட கழுத்தை சுத்திட்டு இடது பக்கத்துல நிக்கிறார். அம்பாளோட இடது பக்கத்துல நிக்கிறார். அத தமிழ்ல பெயர் சொல்றதுதான் ஆண்டாள் அப்படிங்கிற. தமிழ்ல பெயர் சொல்றதுதான் ஆண்டாள் அப்படிங்கிற. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டாளுக்கு மட்டும் ஸ்பெசிபிக்கான ஒரு உருவம் இருக்கு. ஆண்டாளுக்கு தனியான ஒரு ஸ்பெசிபிக்கான உருவம். இந்த சுவாமியை பார்த்தா ஆண்டாள், இந்த சுவாமி மீனாட்சி அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் அலங்காரத்து மூலியமாவே. இப்ப இந்த இடத்துல பெயர் போடாம இருந்து இந்த இடத்த சுவாமி அம்பாளை பார்த்தாலே ஆண்டாள் தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டாளோட கொண்டையானப்பட்டவள் இடது பக்கம் நீட்டிட்டு இருக்கும். நல்லா பாருங்க, ஆண்டாளோட சிகாமுடி கொண்டையானது இடது பக்கமானது திரும்பி நிற்கும். அப்ப இடது பக்கம் திரும்பி நிற்கிற அந்த இடத்துல என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கேயும் அங்க கங்காதேவி தான். நேற்று சொன்ன கங்காதேவி 2 அப்படியே உருவமாக அப்படிங்கிறது. திருப்பி அந்த அம்பாளாகப்பட்டவர் கங்காதேவியானவள் பட்டவள் சுவாமியோட தலைக்கு மட்டும்தான் இருப்பார். இப்ப என்னன்னா அம்பாளோட தலையிலே போய் உட்கார்ந்துருக்கா. அந்த சர்ப்பமான பட்டவள் பார்த்தீங்கன்னா அந்த கங்கையிலிருந்து கங்கையா தேவி பட்டவள்
அந்த சர்ப்பத்துல போய் எழுந்தருளி பாம்பு பாம்பு உருவத்துல எழுந்தருளி பாம்பிலிருந்து தன்னோட அம்பாளோட கழுத்துல சுத்தி இடது பக்கம் நிற்கிறார். இடது பக்கம் நிற்ந்த உடனே இதுவும் அட்டாச் ஆயிடுச்சு. தலையும் ஒன்றாக இணைந்தப்படுத்திதான் இந்த அம்பாளோட இடது பக்கம் வந்து இந்த வளைவானது இருக்கு. அதற்கு தான் விஷ்ணுவருக்கு தன்னோட உருவத்தை வந்து அவருக்கே வந்து மனைவியாக கொடுக்கிறார். விஷ்ணு பரமாவத்துக்கு ஆண்டாள் மனைவிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த சிவபெருமானும் இந்த கங்காதேவி சாட்சியாக தான் விஷ்ணுவுக்கு வந்து மனைவியாக தாரம் செய்கிறார் சிவபெருமான். பிரதமம் சைலபுத்திரீதி விதீயம் பிரம்மச்சாரணி திருதீயம் சந்திரகண்டேதி அப்படிங்கிறார். எல்லாத்துக்கும் தெரியும் சீதாவோட மாதா வந்து பூமாதான் பேரு. சீதாவோட மாதா பூமாதா அப்படிங்கிறது தெரியும். ஆனா இந்த சுவாமியின் வாகனத்துக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானோட வாகனம் எல்லாத்துக்குமே தெரியும். என்ன வாகனம்? சிவபெருமானோட வாகனம் நந்தி வாகனம். அந்த நந்தியோட தாயார் தான் ஆண்டாள். அது எப்படி அப்படின்னு கேட்கிறீங்க? சிவபெருமானுக்கு முதல்ல வந்து வாகனம் கிடையாது. சிவபெருமானுக்கு வாகனம் கிடையாது. விநாயகருக்கு மூச்சு உண்டு, சுப்பிரமணியருக்கு மயில் உண்டு, ஐயப்பனுக்கு வந்து புலி உண்டு, அதே மாதிரி சனீஸ்வரருக்கு காரணம் உண்டு. அது மாதிரி சுவாமிக்கு வந்து அப்ப இந்த நந்தியாகப்பட்டவர் இல்லை. நந்தியாகப்பட்டவர் கிடையாது. வாகனம் ஒன்று கிடையாது சிவபெருமானுக்கு. ஏனென்றால் அவர் வந்து தபஸ்வி ஞான புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. தபஸ்வி ஞான புத்தி அப்படிங்குவாங்க. பிரம்மனை கூட இருக்காது. இங்கே ஒரு ஆஸ்திரேலியால என்ன நடக்குதுங்கிறது ஞான திருஷ்டி சொல்லுவாங்க. இப்ப தபஸ்வி ஞான புத்தியால அங்க என்ன நடக்கிறதோ இங்க பார்ப்பாரு. ஒரு டிவி இதுல பார்த்தீங்கன்னாலே தெரியும். கீழே பார்ப்பாரு, கீழே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சுவாமி மேல இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மேல சொல்லுவார். அதுதான் தபஸ்வி ஞான புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ஆண்டாளோட விஷ்ணுவும் ஆண்டாளும் சேர்ந்து ஒரு அவதாரம் செய்யப்பட்டது தான் நந்திகேஸ்வர பெருமான். நந்தி தான் அவர் பேர். ஈஸ்வரங்கிறது அடுத்தது அட்டாச்சான பேர். நந்தி அவர் பேர். நந்தி பிறக்கும் போதே ஒரு அசுரனா பிறக்கிறான். இப்ப நேற்றுக்கெல்லாம் பாத்தீங்களா மகிழாசுரன், நிசும்பன், சும்பன் இவங்கெல்லாம் தாண்டான ஒரு உருவம் எடுக்கிறான். முகம் வந்து நம்ம நந்தியோட தலைமாரி, கழுத்திலிருந்து பாதம் வரை நம்மளோட மனிதர்களோட உருவெடுத்து வருகிறான். உருவெடுத்து வரும்போது எல்லா காடு இருக்கிற மனுஷங்க எல்லாத்தையும் வேட்டையாடி சாப்பிடுறான். அப்ப வந்து சுவாமி வந்து ஒரு சக்தி கொடுக்கிறாரு. உன்னை வந்து யாராவது ஒரு நெத்தியை தொட்டாலே அவங்களாம் மரணம் ஆயிடுவாங்க. நெத்திய தொட்டாலே அவங்க வந்து மரணம் ஆயிடுவாங்க, இல்ல அடிபடுவாங்க அப்படிங்கிற ஒரு வரத்தை கொடுக்கிறாரு. ஏன்னா அவன் வந்து சுவாமிக்கு வந்து அவ்வளோ இறை சிந்தனை மூலியமாக சுவாமியை வந்து தன்னோட வசியப்படுத்தியிருக்கான். யாரு? நந்தி. அந்த நந்திகேஸ்வரன் வந்து ஒரு அரக்கனாக இருந்து அவரை வந்து திருத்தறக்காக வந்து இந்த சுவாமி வந்து ஒரு அவதாரம் கொடுக்கிறாரு. இது மாதிரி அதனாலதான் இப்ப இருக்கிற காலமாட்டுல போய் தலையில கையை வச்சுக்கிட்டாங்க. தலைய என்ன ஒரு ரீசன்? வேற எங்கே கை வச்சாலும் உதைக்கும். ஆனா தலையில கை வச்சா என்ன பண்ணும்? தலையாட்டிட்டு முட்டிட்டு வரும். அப்ப நந்தி அப்படிங்கிற பேர் இருக்கும் போது இந்த சிவபெருமானோட பேரு ஈஸ்வரன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இது மாதிரி 5 பேருக்கு வந்து ஈஸ்வரன்கிற பட்டத்தை கொடுத்திருக்காரு இது வரைக்கும் சுவாமி. முனீஸ்வரன் அதெல்லாம் வந்து நம்ம இப்ப பேர் வச்சுக்கிறது. சுவாமியோட ஈஸ்வரன்கிற தன்னோட சம உரிமை கொண்டவர் 5 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா அது சுவாமியே அந்த ஈஸ்வரன்கிற பட்டத்தை கொடுத்தவர் 5 பேர் இருக்காங்க. முதல்ல ஈஸ்வரன் வந்துடுது. இன்னும் 4 பேர் யார் இருக்காங்கன்னா
ராவணேஸ்வரன். ராவணனோட சாமகான இசைக்கு மயக்கி ராவணேஸ்வரன் பட்டம் கொடுக்கிறார். அடுத்தது சண்டிகேஸ்வரன். எல்லா கோவிலும் பாத்தீங்கன்னா சிவாலயத்துல துர்க்கைக்கு இந்த பின்பக்கம் சுவாமியை பார்த்த மாதிரி இருப்பாங்க. சண்டிகேஸ்வரன், சண்டிக ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க. சண்டிக் அப்படின்னா கையை வந்து இப்படி தட்டாதுன்னு. சண்டி அப்படின்னா கையை வந்து இப்படி 2 விரலால தான் தட்டணும். எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, சாமி நல்லா காமிக்க இப்படிலாம் தட்டக்கூடாது. சண்டிகேஸ்வரன் ஏன் இருக்காருன்னா, நம்ம வந்திருக்காங்கிறத வந்து சுவாமிகிட்ட போய் எடுத்து சொல்லுவார். இவன் வந்திருக்கான், இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. யாரு? சண்டிகேஸ்வரர் வந்து சிவபெருமான்ட்ட. அவர் மட்டும்தான் தபஸ்நிலையில இருக்கும் போது மட்டும் சண்டிகேஸ்வரர் மட்டும்தான் பேச முடியும். சண்டிகேஸ்வரர் மட்டும்தான் சுவாமி தபஸ் நிலையில இருக்கும் போது அவர்கிட்ட பேச முடியும். வேற யாராலையும் பேச முடியாது. பார்வதியினாலும் பேச முடியாது, நந்தியால பேச முடியாது, விநாயகரால பேச முடியாது, முருகனால பேச முடியாது, ஐயப்பனால பேச முடியாது. அப்பேற்பட்ட சண்டிகேஸ்வரர் சுவாமிகிட்ட அதுவும் நம்ம எப்படி சொல்லணும்னா, ரொம்ப மனசு சவுண்ட் ரொம்ப மெதுவாக சொல்லணும். இந்த மாதிரி கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சக்கப்புறம் 2 விரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விரலுக்கு பேரு கிரீஹி அப்படின்னு சொல்லுவாங்க. மான் முத்திரை, மானோட கொம்பு மாதிரி கிரீஹி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விரல் தடனம்னு பேரு, சண்டின்னு பேரு. தடனம்னா தட்டுதல், சண்டினா இந்த 2 விரல். இப்படி தட்டும் போது அந்த சுவாமிக்கு அதிகமா சத்தம் படுத்தக்கூடாது. 2 விரல் இதுவா இப்படி தட்டும் போது அந்த சண்டிகேஸ்வரனுக்கு கேட்கும். அடுத்ததாக பெயர் கொடுக்கிற சுவாமி பார்த்தீங்கன்னா நந்திகேஸ்வரர். நந்திக்கு வந்து நல்ல புத்தி எல்லாம் செலுத்தி தன்னோட ஈஸ்வரங்கிற பட்டத்தை வந்து நந்திகேஸ்வரனுக்கு கொடுக்கிறார். அவரையே அதுக்கு பிறப்பாக வாகனமா வைக்கிறார். அது யார் கொடுத்த ஐடியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அம்பல் தான். ஆண்டாளுக்கு சுவாமி உங்கள்கிட்டயே வந்து இவ்வளோ ஆக்ரோஷமா இருக்கான், இத்தனை தப்புலாம் பண்ணிட்டான் அப்படிங்கறக்காக அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, நான் தண்டனை கொடுக்கல, அவனுக்கு வந்து ஒரு பிராயசித்தமா ஒண்ணு பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிற. தண்டனைங்கிறது உடனே தெரிஞ்சு போயிடும். சரி, ஒரு குழந்தைன்னா ஒரு தப்பு பண்றான்னா ஓட்டு அடிப்பாங்க அவ்வளவுதானே அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். ஆனா அந்த தப்பை திருப்பி அவன் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை வந்து சுவாமி செய்யறார். உனக்கு தண்டனை கொடுத்து காலை உடைச்சு கையை உடைச்சு இல்லாம அந்த சுவாமி என்ன பண்றாருன்னா, இந்த அம்பாளுக்கும் ஒரு உருவம் எடுக்கிறார். பேசாம உங்களுக்கு வாகனம் இல்லையே சாமி, என் பையனை நீங்க வாகனமா வச்சுக்கோங்க அப்படிங்கிற அம்பாள். யாரு? நம்ம இப்ப சொல்ற ஆண்டாள் தேவி. ஆண்டாள் தேவியானப்பட்டவள் ஒரு அந்த விஷயத்த சொன்னோடனே சுவாமிக்கும் ஒரு புல்லரிச்ச மாதிரி இருக்கு. என்னடா இது, நம்ம ஞானத்திலிருந்து வந்த பொண்ணு, நம்ம உடம்புல இருந்து பிரிஞ்ச பொண்ணு, இப்படி ஒரு ஞான சக்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுவுக்கு வந்து தாரம் செஞ்சிருப்பாரு. அதே மாதிரிதான் இப்ப இந்த ஆண்டாள் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஞானத்துக்கு உண்டான அதிபதி. இவங்கள்ட்ட வந்து நம்ம ஒரு குழந்தை வந்து மைண்டு வேலை செய்யறதுலாம் கம்மியா இருந்து அதெல்லாம் ஒரு குறைகள்லாம் இருந்தா இந்த அம்பாள்கிட்ட வந்து நம்ம வேண்டிக்கிட்டு இடது பக்கமாக சுத்துவோம். கோவில் பிரகாரம் மாதிரி சுத்தாம தன்னைத்தானே இடது பக்கமா சுத்திப்பாங்க. அது இங்கே இல்லை, வடநாடு சைடில் நடக்குது. நம்ம தமிழ்நாட்டு சைடு இந்த பக்கம் நான் இன்னும் பார்க்கல. வடநாட்டு சைடில் என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி ஒரு குறைபாடுகள் இருந்து வந்த குழந்தைங்கன்னா அவங்கள தூக்கி வச்சுட்டோ இல்லை நடக்கிற குழந்தையா இருந்தாலும் சரி அவங்கள வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுவாங்க. அப்படி 3 தடவை சுற்றும் போது இப்படியே ஒரு 48 நாள் பண்ணிட்டு வந்தா அந்த குழந்தையோட புத்தியானது நல்லா வந்து மெச்சூர்டான ஒரு பொண்ணு பையன் மாதிரி பேச ஆரம்பிக்கும். எல்லாமே ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மாறும். நம்ம இந்த ஆண்டாளை பார்த்துட்டு தான் நம்ம வந்து சுவாமி வந்து பிரம்மா படைக்கிறாரு. மனுஷனோட மூளை வந்து இடது பக்கம் இருக்க வேண்டும். மனிதனோட மூளை இடது பக்கமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். அதுக்கு வந்து பிள்ளையார் வந்து சொல்றாரு, இந்த இடத்துல மஸ்தகம் இருக்கு, இந்த 2 இடத்துல மஸ்தகம் அப்படின்னு இருக்கு. சில பேர் எக்ஸாம் எழுதுறவங்களாம் பார்த்தீங்கன்னா
என்னடா பண்றாரு அப்படின்னு தலையில கொட்டிப்பாங்க. கொட்டும் போது என்ன ஆகுனா உள்ள இருக்கிற வந்து இந்த இந்த இடத்துல எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு ரத்தமானது ஒரு சுண்டிக்கிட்டே இருக்கும். சுண்டி அப்படியே தேங்கி நின்றுட்டே இருக்கும். அப்ப அந்த இடத்துல தட்டும் போது என்ன ஆகுனா அந்த ரத்தம்லாம் பிரியும் போது நரம்புக்கு உண்டான வேலைகள்லாம் சீக்கிரம் ரத்தம் ஓடிட்டு வரும். அப்போ ஓடி வரும்போது மூளைக்கு சீக்கிரம் நரம்புகள் மூலியமா ரத்தம் போகும்போது அந்த செகண்ட்ல அது யோசிக்கும், ஆஹா இந்த எக்ஸாம் தான், இதுதான் எழுதணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அதாவது இன்னைக்கு ஆண்டாளோட அவதாரமானது இதே தினத்துல தான் 33 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த நவராத்திரி ஃபெஸ்டிவல் ஆனது அப்ப வந்து தொடங்கும் போது திருதியை என்று சொல்லக்கூடிய திதியிலே அம்பாளானது பிறப்பிக்கிறார். காலையில் 6:30 மணி அளவில் அம்பாள் வந்து சுவாமி கிட்ட இருந்து பிரிகிறார். மீன்ஸ் அந்த ட்வின்ஸ் மாதிரி சொன்னாங்க, அப்ப இருந்து சுவாமி கிட்ட இருந்து பிரிகிறார். 3 மணிக்கு அம்பாள் வந்து உருவெடுக்கிறார். அப்ப வந்து நான் சொன்ன மாதிரி டைமிங் வந்து 24 மணி நேரம் அப்படிலாம் கிடையாது. பகல் சூரியன், இரவு சந்திரன், மாலை கிடையாது, மதியம் கிடையாது. பகல் என்றால் காலை, சூரியன் இருக்கும் வரை அது காலை தான். சந்திரன் வரும்போது அது மாலை தான். அப்படி வந்து கணக்கு வச்சிருக்காங்க அப்ப இருக்கிற தேவர்கள் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆண்டாள் கிட்ட இன்னொரு ஸ்பெசிபிக்கான ஒரு சக்திகள் உண்டு. வைடூரிய சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. வைடூரியம்னா நம்ம அணிஞ்சிக்கிற வைடூரியம் இல்ல. வைடூரிய சக்தினா வஜ்ரவத சக்தி. வஜ்ரனோட அதாவது இந்திரனுக்கு கொடுக்கிற கதை பேரு தான் வஜ்ரன். அந்த கதையெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மனுஷனால ஒரு 100 பேர் சேர்ந்து தூக்கினாலும் ஒரு துரும்பு கூட அசைக்க முடியாது. அதுல ஒரு கல் எடுக்கிறனால குறைஞ்சது ஒரு 100 பேர் வேணும். வஜ்ரவத்து சரீரம் தேகிமே தாபதாயுதம் அப்படின்னு சொல்றாங்க. வஜ்ரவத்து சரீரம் வஜ்ரம் மாதிரி இருக்குமாமா, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமாமா நம்ம உடம்பு தேகம். இந்த அம்பாவை வந்து தரிசனம் செஞ்சா நம்ம வேண்டி கெட்டது வந்து உடனே சீக்கிரமும் கிடைக்கும். அதனாலதான் திருதியம் சந்திரகண்டை அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். நாளைக்கு பாத்தீங்கன்னா கூஷ்மாண்டம் சொல்லக்கூடிய கதையானது. கூஷ்மாண்டம்னா பூசணிக்காய். கூஷ்மாண்டம் தான் பூசணிக்காய். பூசணிக்காய்க்கும் அம்பாளுக்கு என்ன சாமி சொன்னா, இந்த உலகமானப்பட்டவள் உருண்டையா இருக்காது, ரவுண்டா இருக்காது, மூணு மாதிரி நிலா மாதிரி உருண்டையா இருக்காது, அகலமா இருக்காது, நீட்டமா இருக்காது, சட்டையா இருக்காது. ஒரு பூசணிக்காய் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் சட்டை பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த உலகம் இருக்கிறது. அதோட கதைகள்லாம் நாளைக்கு பூஜையை சொல்றேன். இப்பொழுது உபசார பூஜைகளானது நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. பவளவாய் கமல செங்கன் அச்சுதாமரவே ஆயக்கண் கொழுவே இச்சுவை கவிதையாய் போல் இந்திரே லோகம் அது மற்றும் பாரினின் பாலமூலம் பத்மினி பரமமூர்த்தி காலொளி வந்தனே கண்மணி கதறின்றேன். காலொளி வந்தனே கண்மணி கதறின்றேன். ஆருடல் கடைக்கின்றம்மா ஆனந்தமான கருணானி. Bye.
அது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செல்தூவர் வாதுமை பங்கள் தீரு செல்தூவர் வாதுமை பங்கள் தீரு ஆலவாஜால் திருநீரு ஆலவாஜால் திருநீரு ஆற்றல் விடையேறும் ஆலவாஜால் திருநீரை போற்றி புகழிலாகும் பூசூரன் ஞான சம்பந்தன் भगवान